அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம் லன்ச் மெனு சிம்பிளாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வீட்டில் வந்து 2 காய் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். முட்டைக்கோஸ் இருந்துச்சு, அதில் கூட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா வடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு தட்டி போட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் இதில் நல்லா வணங்கணும். இந்த கூட்டு வந்து சாப்பாடுக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முட்டைக்கோஸ் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கணும். மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பருப்பு, துவரம்பருப்பு நான் வேக வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்திக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகணும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், பூண்டு, வெங்காயம், சீரகம், இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பருப்பு தண்ணியில் நான் பருப்போடு சேர்த்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். நான் தண்ணி இல்லாமல் அப்படி அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பொரியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்காய் பொரியல், எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. சாம்பார் தூள், மஞ்சத்தூள் ரெண்டுமே எண்ணெயில் போடுறோம். உப்பு சேர்த்திக்கிறேன். இது வந்து வணங்கணும், கருகிடக்கூடாது. அப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். பொரியலுக்கு கொஞ்சமாக தெளித்து கூட நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் கூட்டுக்கு போட்ட அந்த தேங்காய் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். ஸோ தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம்லாம் சேர்த்து பொரியலில் இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2மே பொரியல் காய் இருந்ததுனால ஒரு காய் வச்சு கூட்டு வச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு சுண்டைக்காய் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வந்து வறுத்து வச்சுட்டேன். கொத்தவரங்காய் பொரியல், சுண்டைக்காய் வத்தல், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு, தயிர். இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. உங்கள் வீட்டு லன்ச் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.